அனைவருக்கும் வணக்கம். இது மேற்கோள் ஜோதிடம் 25. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாதகம் வந்து பவித்ரா அக்கா ஜாதகம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 31/12/1994 4:25 PM சென்னை. இப்போ அவங்களுக்கு 7:30 சனி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு 7:30 சனி முடிஞ்சது நல்ல அமைப்பு. அவங்க ஜாபில் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு எப்போ ஜாப் கிடைக்கும், டிகிரி எப்போ வாங்கணும்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே பார்ட் 1 சொன்னால் அவங்க டிகிரி வாங்குவாங்க, கொஞ்சம் லேட்டாக வாங்குவாங்க. ஆனால் டிகிரி வாங்கிடுவாங்க. ஸோ கவலைப்பட வேணாம், நீங்கள் டிகிரி வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சூரிய தசை வந்து 2-5க்கும் அதிபதியோடு சேர்ந்துருக்காரு. சூரியன் வந்து புதனோடு சேர்ந்துருக்காரு. 2-5க்கும் அதிபதியான புதனோடு சேர்ந்துருக்காரு. சூரிய பகவான் குருவோட வீட்டில் இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்கார். ஸோ சூரிய தசையில் அந்தளவுக்கு ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய தசை ராகு புத்தியில் வேலை கிடைக்கும். உங்களுக்கு வந்து சூரிய தசை ராகு புத்தியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர தசையும் குருவோட வீட்டில் இருக்காது. சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த அமாவாசை சொல்லுவாங்க. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை சொல்லுவாங்க. இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்குது. ஸோ குருவோட வீட்டில் இருக்கனால, ஸோ முதன்மை சூப்பரான குருவோட வீட்டில் இருக்கனால உங்களுக்கு சந்திர தசை அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணாது. ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் சமாளிப்பீங்க, கவலைப்படாதீங்க. செவ்வாய் திசையும் வருது. செவ்வாய் திசையும் ஓரளவு நல்லா போகும். ஸோ கவலைப்படாதீங்க. சனியோட பார்வை வாங்கினால கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். வேலையில் கொஞ்சம் ஒர்க் லோடு வந்து அதிகமாகும். செவ்வாய் திசையில் வந்து ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த என்ன தான் ஒர்க் லோடு இருந்தாலும் நீங்கள் சமாளிப்பீங்க. இந்த சந்திர தசை செவ்வாய் திசையில் வந்து ஒர்க் லோடு சொல்லுவாங்க. அந்த ஒர்க் லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன தான் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சமாளிப்பீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். உங்கள் ஜாதகம் வந்து நல்ல ஜாதகம் தான், கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் லக்ன அதிபதி வந்து சுக்கிர பகவான் வந்து 6ல் ஆட்சி பெற்றிருந்தாலும் 6ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே 6ல் வந்து சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது ஐயா. 6ல் வந்து சுக்கிர பகவான் வந்து மறைவு கிடையாது. 3, 8ஆம் இடத்துல தான் சுக்கிரன் வந்து மறைவார். ஸோ 6ல் வந்து சுக்கிரன் வந்து மறைவு கிடையாது. ஏன்னா உங்கள் லக்ன அதிபதி சுக்கிர பகவான் வந்து ரிஷப லக்னத்துக்கு லக்ன அதிபதி சுக்கிர பகவான் வந்து 6ல் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. துளாராசி சொந்த வீடு. ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. ஸோ சுக்கிர பகவான் நல்லா வலுப்பெற்றிருக்காரு. ஏன்னா ராகுவோட ஓரளவு பீடிக்கப்பட்டாலும் ராகு வந்து 18 டிகிரி, சுக்கிரன் வந்து 29 டிகிரி. ஸோ சுக்கிரன் வந்து ராகுவோட அந்தளவுக்கு சம்மந்தப்படல. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் சுக்கிரன் வந்து சுபத்துவமாக இருக்கார். எப்படின்னா குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கார். குரு வந்து விருச்சிக ராசியில் 10 டிகிரியில் இருக்கார். சுக்கிரன் வந்து 6 டிகிரி சுக்கிரன் வந்து 29 டிகிரியில் இருக்கார். சுக்கிரன் வந்து 29 டிகிரியில் துளாராசியில் இருக்கார். ஆனால் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கார். குரு வந்து 7ஆம் இடத்துல 10 டிகிரியில் இருக்கார். குரு வந்து 10 டிகிரியில் இருக்கார். ஸோ சுக்கிரன் வந்து குருவோட சேராரு. சுக்கிரனு குருவும் காட்டாது. ஸோ சுக்கிரன் வந்து குருவோட சேர்றதுனால சுக்கிரன் வந்து கொஞ்சம் சுபத்தமாகிறாரு. சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று லக்ன அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று குருவோடு சேர்ந்து சுபத்துவம் மாறாரு. ஸோ சுக்கிரன் வந்து சுபத்துவம், லக்ன அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று சுபத்துவம் மாறாரு. ஸோ நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். சனி வந்து 10ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு. செவ்வாய் 4ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாங்க. ஸோ அந்த குருவோட பார்வை வந்து கொஞ்சம் குறையும். இருந்தாலும் அந்த குருவோட பார்வை வந்து 11ஆம் இடமாக லாபஸ்தானம் தன்னோட சொந்த ராசியான மீன ராசியாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ லாபஸ்தானம்னா நல்லா உங்களுக்கு பணம் வரும். என்ன தான் ஒர்க் லோடு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பணம் வரும், நல்லா லாபமாக வரும். உங்களுக்கு சூரிய தசை ராகு புத்தியில் வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சூரிய தசை ராகு புத்தியில் வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் லக்னத்தை பார்க்குறாரு. அந்த குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ உங்கள் லக்னம் வந்து சுபத்தமாகுது. ஸோ உங்கள் லக்னாதிபதி சுபத்தமாகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் வந்து தைரியஸ்தானம், ஜெயஸ்தானம். ஸோ நீங்கள் ரொம்ப தைரியமான பெண்ணாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப தைரியமான, ரொம்ப மன வலிமையான, ரொம்ப தைரியமான பெண்ணாக இருப்பீங்க. ஏன்னா குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு குரு பகவான் 9ஆம் பார்வையால். ஸோ நீங்கள் ரொம்ப தைரியமான பெண்ணாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ லக்னம் சுபத்தமாகிறாரு. ஸோ நீங்கள் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் வந்து லக்ன அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
லக்னம் மற்றும் லக்ன அதிபதி நல்ல சுபத்துவம் வராரு. 5ஆம் அதிபதி புதன் பகவானும், ஸோ 5ஆம் அதிபதி புதன் பகவானும் 8ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல நிலைமையில் இருக்கார். குருவோட வீட்டில் இருக்கார். அந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னோட சொந்த ராசின்னு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வந்து 11ஆம் இடமான தன்னோட சொந்த வீட்டு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு லாபம் நல்லா வரும். புதன் பகவான் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் தன்னோட 2ஆம் இடமான மிதுன ராசியை சொந்த வீட்டை பார்க்குறாரு. ஸோ வருமான ஸ்தானம், பேச்சு ஸ்தானம், வாக்குஸ்தானம் நல்லா வலுவாக இருக்குது. லாபஸ்தானமும் நல்லா வலுவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். நல்ல பணம் வரும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. சூரிய தசை ராகு புத்தியில் நல்ல பணம் வரும். ஸோ நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன ஜாபுக்கு போகலாம், என்ன ஜாப் போகலான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நீங்கள் போட்டுருக்கு பாருங்கள் பியூட்டிஷியன். ஏன்னா பியூட்டிஷியன் போனால் நல்லாயிருக்கும். பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறாரு, இந்த பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறது, இந்த பியூட்டிஷியனாக போகிறது, மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் ஒரு பொண்ணுக்கு வந்து நல்லா மேக்கப் போட்டு அவங்கள அழகுபடுத்துறது, இந்த மாதிரி ஜாப்புக்கு நீங்கள் போகலாம். ஸோ உங்களுக்கு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுக்கரன் வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சுக்கரன் தான் சுபத்துவம். உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடமான வேலை ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் வந்து சுபத்துவம் வராரு. அது மட்டும் இல்லாமல் ராசியை 10ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கார். ஸோ உங்களுக்கு சுக்கரனோட தொழிலான மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, பியூட்டிஷியனு, அழகு சாதன பொருட்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து நல்லா அழகுபடுத்துறது, கல்யாணத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நல்லா அழகாக மேக்கப் போடுறது, பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு,